ஹலோ மக்களே, ஹாய். இன்னைக்கு சாட்டர்டே அதுமா செம வைபிங் மூட்ல இருக்கேங்க. இன்னைக்கு ஸ்கூலும் கிடையாது. ஸோ ஃபுல் ஃப்ரீயா இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்மளோட ஹேர் கேரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன். ஸோ என்னோட ட்ரையான ஹேர்ல நான் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சிலிகான் பிரஷ் வச்சிருக்கேன். இந்த சிலிகான் பிரஷ் பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஒரு 150 தான் வந்து அமேசான்ல இருக்கு. இது வந்து சிலிகான்ல தான் ரொம்ப வந்து ப்ரெஷரும் தராது. அது மாதிரி கொடுக்குற ப்ரெஷரும் மினிமலா நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ற மாதிரி சூப்பரா மசாஜ் பண்ணி கொடுக்கும். செம்ம ரிலாக்ஸிங்காவும் இருக்கும். இதுல பேக்ரவுண்ட்ல சாங் போட்டு நம்ம இந்த மசாஜ் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படி ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கும். இதே வேற யாராச்சும் பண்ணிவிட்டா நம்ம தூங்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெறும் கையிலேயே ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு ஆயில் வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த ஆயில் வந்து என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண ஆயில் தான். ஆம்லா, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிள்ளை இது மாதிரி தான் நான் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தயாரிச்ச எண்ணெய். இந்த எண்ணெயை தான் பார்த்தீங்கன்னா நான் தலையில நல்லா வந்து ரூட்ல படுற மாதிரியும் அதோட மிட் லென்த்லயும் நான் நல்லா வச்சுக்குவேன். ஸோ கேல்பை விட அந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நல்லா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கையில வந்து ஒரு 2 பம்ப் ஆயில் எடுத்துட்டு அதை நல்லா கையில ரப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அந்த பாடி ஹீட். ஸோ அதோட அப்படியே வந்து டேப் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே மிட் லென்த்ல நம்ம தேய்ச்சோம்னா அந்த ஹீட்டுக்கு வந்து ஆயில் வந்து நல்லாவே வந்து முடியில வந்து அப்சர்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நல்லா நான் கையிலேயே வந்து வார்ம் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த லென்த்ல வந்து தடவிக்குவேன். ஸோ இப்படிதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் இருக்கும். மோஸ்ட்லி என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸை வந்து கவர் பண்ற மாதிரி தான். நான் வந்து நிறைய எண்ணெய் வந்து லென்த்ல தான் வைப்பேன். ஸ்கேல்ப்ல வந்து கம்மியா தான் வைப்பேன். ஸோ நம்ம ஸ்கேல்ப் அப்படிங்கிறப்ப இந்த முன்னாடி மண்டைக்கும் லென்த்துக்கும் விட்டுட்டு நடு மண்டையை விட்டுருவோம். ஸோ அதனால லாஸ்டா என்ன பண்ணேன்னா கொஞ்சம் நடுமண்டையில வச்சுட்டு லைட்டா அப்படியே தட்டி விட்டுக்கும். அந்த தலையில வச்சு தட்டுவாங்க இல்லைங்களா அம்மா. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 வாட்டி தட்டிட்டு அப்படியே காம் பண்ணிட்டு திரும்பி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுவேன். கையில ஒரு 2 வாட்டி மசாஜ், அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த சிலிகான் பிரஷ் வச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயில் வச்சதுக்கு அப்புறம் வந்து மசாஜ் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னா. பட் எனக்கு அது மாதிரி எதுவுமே ஆனது இல்லைங்க. ஸோ கொஞ்சம் நல்லா அப்படியே காம் பண்ணி ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஆயில் வச்சதுக்கு அப்புறமா திரும்பி ஒரு வாட்டி மசாஜ் பண்றப்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. ஸோ அதனால அது மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ஹேர் பன் போட்டுவேன். ஹேர் பன் போடுறப்பையும் கூட நான் எந்த கிளிப்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். இது மாதிரி ஒரு ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வந்து 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஆனா இன்னைக்கு வந்து 30 மினிட்ஸ்லயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ரொம்ப வெட்டா இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து இதை செமி ட்ரை பண்ணிக்கலாம். லைட்டா டேம்ப் ஹேரா இருக்கிறப்போ நம்ம சீரம் போட்டா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு சீரம் என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா ராகா பிராண்டோட தான் யூஸ் பண்றேன். ஆனா கண்டிஷனர் மட்டும் பாத்தீங்கன்னா ரெவ்லான்ல இருந்து வந்து ஃபிளெக்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனர் இருக்கு. இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் எனக்கும் செட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரம் எப்போதுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டேம்ப் ஹேர்ல யூஸ் பண்றதா நல்லது. அண்ட் தென் ரூட்ஸ்ல போடாம லென்த்ல மட்டும் அப்ளை பண்ணணும். லென்த்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறேன். ஹேர் ட்ரை தான் பண்ண போறேன். எந்த ஹீட்டிங் டூல்ஸும் நான் யூஸ் பண்ண போறது இல்ல. ஹேர் ட்ரை பண்ணிட்டு இப்ப பாருங்க என்னோட ஹேர் வந்து செம்ம ஸ்மூத்தியா சில்கியா சூப்பரா இருக்கு. ஷைனிங்காவும் இருக்கு. ரொம்ப ஷைனிங் இல்லைனாலும் செம்ம ஸ்மூத்தா இருக்கு. எனக்கு டேங்கிளே ஆகல. சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் என்னோட ஹேர் கேர். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.